அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். மிக பெரிய மிக கனத்த இதயத்தோடும் வழிகளோடும் கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று ராம்நாடு எஸ்பி பட்டணத்தில் நடந்த காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்கின்ற பெயரிலே அப்பாவி இளைஞர் செய்யது முகமதை அரக்கத்தனமாகவும் கொடூரமாகவும் துடிதுடிக்க துப்பாக்கியால் மாறி மாறி 3-4 முறை சுட்டு கொலை செய்த காவல்துறையிலே காவி எண்ணத்தோடு பணிபுரிந்த இந்த காளிதாஸ் என்கின்ற காளிதாஸ் அந்த இளைஞன் முஸ்லிம் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அவனை ஈவு இரக்கம் இல்லாமல் அரக்கத்தனமாகவும் கொடூரமாகவும் சுட்டுக் கொண்டிருக்கின்றான். ராம்நாடு சம்பவம் இன்றைக்கு தமிழகத்திலே வாழ்கின்ற மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கி இருக்கின்றது. யார் இந்த காளிதாஸ்? இவன் பின்னணி என்ன? இவனுக்கு யார் இந்த தைரியத்தை கொடுத்தது என்று பார்த்தால் இன்றைக்கு டிவியில் தொலைக்காட்சியில் நேற்றுக்கெல்லாம் பார்த்தோம்னா விவாதங்கிற பேரில் காவல்துறைக்கு வக்காலத்து வாங்குறதுக்குன்னு சில கூட்டம் இருக்கு. காவல்துறையில் எல்லா போலீஸ் அதிகாரிகளையும் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை. ஒரு சில கூட்டம் இருக்கின்றது இந்த காவல்துறையில். இவர்களுடைய உள்ளத்திலும் இரத்த நாளங்களிலும் காவி சிந்தனைகள் ஊடுருவி இருக்கின்றன. காளிதாஸ் மட்டுமல்ல, காளிதாஸை போன்று இன்னும் ஒரு சில கருப்பு ஆடுகள் தமிழக காவல்துறையில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நேர்மையாக நடக்கக்கூடிய, தன்னொழுக்கத்தோடு நீதியோடும் நேர்மையாகவும் நடக்கக்கூடிய காவல்துறை சில பேருக்கு மத்தியில் இது போன்ற சில கருப்பு ஆடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் காவி சிந்தனையினுடைய உச்சகட்டத்தின் செயலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த காளிதாஸ் என்கின்ற இந்த நாய்க்கு எவன்டா சுடுறதுக்கு அதிகாரம் கொடுத்தா? எவன் கொடுத்தா? விசாரணை சொல்லிதானே நீ கூட்டிட்டு போன. உன்னுடைய கஸ்டடியில வச்சு நீ சுட்டுட்டு இவன் ஆடுறா நாடகம். அவன் கத்தி எடுத்து குத்த வந்தானா? இவன் சுட்டானா? எவனாவது இதை நம்புவானாயா? எவனாவது நம்புவானா? இது போலீஸ்காரன் போடுற நாடகத்தை வந்து எவனாலும் நம்பலாம். ஆனா இந்த முஸ்லிம் சமுதாயம் நம்பாது. ஏன்னா இந்த சமூகம், அதிலும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளைய மக்கள், இந்த போலீஸ்காரர்கள் எப்படி நாடகம் நடத்துவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள், டைரக்டர்களை எல்லாம் இவர்கள் மிஞ்சி விடுவார்கள். பொய் வழக்கு போடுவது எப்படி, என்கவுண்டர் செய்வது எப்படி, இவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவது எப்படி, இதெல்லாம் இவர்கள் யாரிடத்தில் இருந்து பயின்று வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை தமிழக காவல்துறையில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை இது போன்று பயிற்சி அளிக்கிறதா என்கின்ற சந்தேகம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு சந்தேகத்தை எழுப்பியிருக்கின்றது. இந்த நாய் சுட்டுட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்ட அந்த நாய். நீ ஆம்புலன்ஸ் சொன்னா, நீ உண்மையான ஆம்புலன்ஸ் சொன்னா நீ நேர்ல வந்திருக்கணும்டா மௌன. நீ எங்க கையில மாட்டணும். நீ சின்ன பின்னமாயிருவ. நீ ஆம்பளையடா, பொட்டத்தனமா நீ வந்து ஒருத்தனை ஒரு நிராயுத பாணியா வந்த ஸ்டேஷன்ல வந்து அவன் கை விசாரணைக்கு வந்த ஒரு நிராயுத பாணிய நீ சுட்டிருக்க. அதுவும் நீ சுட்டியா என்கிறது நீ வந்து அடிச்சு கொண்டுட்டு தான் சுட்டிருக்க. ஏன்னா பொதுவா சுட்டாச்சுன்னா ரத்தம் உடம்புல இருந்து அதிகமா வெளியேறும். ஆனா இந்த செய்யது முகமதுடைய உடலில ரத்தமே இல்லை. 4 முறை 3 முறை சுட்டிருக்கான். ஆனா உடம்புல இருந்து ஒரு ரத்தம் கூட இல்லை. சிறிய அளவில் தான் ரத்தம் கசிந்திருக்கின்றது. இவனை காவல் நிலையத்தில்
உள்ளே வைத்து அடித்து கொன்று விட்டு தப்பிப்பதற்காக வழக்கம் போல் காவல்துறை எப்படி நாடகம் ஆடுமோ அதே போன்று இவன் கத்தி எடுத்து குத்த வந்தானா, இவன் சுட்டானா. டிவி சீரியல் எல்லாம் மிஞ்சிட்டானுங்க. காவல்துறைக்கு ஒரு சட்டம், பொதுமக்களுக்கு ஒரு சட்டம். ஏண்டா நீதிமன்றத்தில் ஒரு விசாரணை கைதியை விசாரிக்கிறதுக்கு எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லியிருக்கான். அதை இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில யாராவது கடைபிடிக்காங்களா? கிடையாது. விசாரணைங்கிற பேர்ல அதிலும் குறிப்பா சிறுபான்மை மக்களை இவன் கைது செஞ்சுட்டு போனா பொய் வழக்கு போட்டோ அல்லது பொய் வழக்கு காரணம் காட்டி விசாரணைக்காக எடுத்துட்டு போனோம்னு சொன்னா கைதிகளை எங்க வச்சிருக்கோம்னு சொல்றதே கிடையாது. எங்கேயாவது காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு என்ன செய்யறது? விசாரணைங்கிற பேர்ல அடிச்சு துன்புறுத்துறது, இல்ல சுட்டுட்டு இவன் என்ன தாக்க வந்தா நான் அவனை சுட்டேன்னு சொல்லி பொய் வழக்கு போடுறது. நீ கோலை, நீ பொட்டன்னு நாங்க சொல்லுவோம். ஏன் தெரியுமா? ஒரு நிராயுதபாணியை நீ வந்து சுட்டிருக்க, நீ ஆம்பளைன்னு சொன்னா சையது முகமது இந்த சட்டத்தை மதிக்கிற காரணத்தினால, நீ போட்ட காக்கி சட்டத்தை மதிச்ச காரணத்தினால அவன் வந்து உனக்கு கட்டுப்பட்டிருக்கான். ஆனா நீ உன்ட காக்கி சட்டம் இல்லைன்னு சொன்ன மவனை உன்கிட்ட இருக்க துப்பாக்கிய புடிஞ்ச அவன் உன்ன சுற்றுப்பாவன். இவன் சொல்றான் ஸ்டேஷனுக்குள்ள யாருமே இல்லையா, இவன் கத்தியை எடுத்துட்டு குத்திட்டு குத்த வாரான்னு சொன்னா இந்த காளிதாஸ் நாய்க்கு சத்தம் போட தெரியாதா? பக்கத்தில் இருக்க சக காவலர்களை அழைக்க தெரியாதா? இவன் சொல்லுறான் இவன் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தானா, நான் வந்து என்ன பாதுகாக்கிறதுக்காக நான் சுட்டனா. அட சண்டாள பயிர்களா, என்னடா அநியாயம் இது? எங்க வரி பணத்தை வாங்கி எங்க காசுல நீ வந்து குடும்பம் நடத்துற, எங்க காசுல சம்பளம் வாங்குற, எங்களையே நீ சுட்டு கொள்றன்னு சொன்னா இந்த நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கின்றது? தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, நீங்கள் தாடி வைத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பத்திரிகையிலே நான் படித்தேன். நீங்கள் தாடி வளர்ப்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் தமிழக காவல்துறையிலே மோசமான ஒரு சீர்கேடான சில விஷயங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதை ஆரம்பத்திலே கிள்ளி எறியவில்லை என்று சொன்னால் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே தமிழக முதல்வர் அவர்களே, உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏற்கனவே இதுக்கு முன்னால நீலாங்கரையில் ஒரு சம்பவம் நடந்தது. அன்சாரிங்கிற ஒரு பையன் வாயில ஒரு துப்பாக்கியை வச்சு மிரட்டுறேன்னு சொல்லி மிரட்டி, இவன் ஸ்டேஷனுக்குள்ள அதிகாரி துப்பாக்கி வைக்கும் போது ஃபுல் லோடு பண்ணவே கூடாது, அதே சட்டப்படி தப்பு. ஆனா இவங்க வேணும்னு பிளான் பண்ணி கொலை செய்யணும்னு சொல்லியே பிளான் செஞ்சு துப்பாக்கியை லோடு பண்ணி என்ன செய்யறான்? திட்டம் போடுறான். தொடர்ச்சியா தமிழகத்துல அது சிறுபான்மை முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடந்த வண்ணமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. நீலாங்கரையில இப்ப 6 மாசத்துக்கு முன்னால ஒரு சம்பவம். சிறுவனுடைய வாயில விசாரணைன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அவன் வாயில குண்டு பாயுது. கேட்டா இவன் சொல்றான் துப்பாக்கி உருண்டு கீழே விழுந்துதான், துப்பாக்கி தானா சுட்டுச்சான். எப்படி இருக்கு பாருங்க கதை. எவனாவது நம்புவானா? எந்த கோட்டிக்காரனாவது நம்புவானா? காவல்துறைக்கு தமிழக அரசாங்கம் சலுகைகள், பொதுமக்களுக்கு இல்லாத சலுகைகள், சம்பள உயர்வு, அவர்களுக்கு குடியிருப்புகள், அவர்களுக்கு வாகனங்கள். எதுக்குயா? எதுக்கு? மக்கள் வரி பணத்துல இவ்வளவு செய்ய காவல்துறைக்கு என்னைக்காவது மன அழுத்தம் சொல்லி அவனுக்கு மன உளைச்சலுக்கு என்னைக்காவது கவுன்சில் அரசாங்கத்திலிருந்து கொடுக்கப்படுறா? கிடையாது. இவன் இரவு பகலுமா வந்து வேலைக்கு போட்டு மன அழுத்தம். நான் கேட்க, உனக்கு மன அழுத்தம் மன நிம்மதி இல்லைன்னு சொல்லி நீ சுடுதேன்னு சொன்னா நீ உங்க அப்பட போய் சுடு, நீ உன் ஆத்தல போய் சுடு, உன் பொண்டாட்டிய சுடுறா நாய. என் சகோதரனை சுட்டு கொண்டிருக்க, இந்த உயிரை உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா 5 லட்சம்? என்ன 5 லட்சம்? பிச்சை போடுதியா நீ? 6 மாசத்துக்கு ஒருத்தனை சுட்டு கொண்டுகிட்டே இருக்க, நீ போடுற 5 லட்சம் ரூபாய் நாங்க தூக்கி வச்சுக்கிட்டு நாங்க போடுமாண்ணா? கண்டால பயில்வலா. இந்த பரதேசி நாய், இந்த காளிதாஸ் நாயை என்ன செய்யணும்? கொலை வழக்கு பதிவு செஞ்சு இந்த நாயை உள்ள அடைக்கணும் உடனடியா. இது போன்ற நாய்களை ரோட்ல என்ன செய்யக்கூடாது. அதிலும் மக்களை பாதுகாக்கக்கூடிய இந்த பணியில வைக்கவே கூடாது. இவன் வந்தானா நாட்டுக்கு ஆபத்து. இவன் பேஸ்புக்க பார்த்தா
இவன் பின்னணியில இவன் வச்சிருக்க லைக்ஸ், இவன் வச்சிருக்க ஃப்ரெண்ட் லிங்க், லிங்க் எல்லாமே இவனுடைய பின்னணி RSS BJPயோட இருக்கு. இவனுடைய முகநூலை ஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இருக்கு. ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். 5 லட்சம் காராளி 20 லட்சம் பணத்துக்காக ஆசைப்படலங்க. இந்த சமூகம் பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லல. அடுத்தால இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயமான நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு காலத்தின் அருமை கருதி எனது உரையை சுருக்கமாக நிறைவு செய்கின்றேன். வாழ்கிறதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे तकबीर, ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், விப்ளவ் கேயின் ஆர்ப்பாட்டம், விப்ளவ் கேயின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, கோட்டி நாய் காளிதாசை, கோட்டி நாய் காளிதாசை சுட்டுக்கொல்லு, 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 சுட்டுக்கொல்லு. அதற்கு வழி இல்லை என்றால், அதற்கு வழி இல்லை என்றால் தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரையாக மனிதநேய மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் கைகளை ஓட்டுங்க. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், விப்ளவ் கேயின் ஆர்ப்பாட்டம், விப்ளவ் கேயின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, தமிழக அரசு நீதித்துறையே, கோட்டி நாய் காளிதாசை, கோட்டி நாய் காளிதாசை சுட்டுக்கொல்லு, 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 சுட்டுக்கொல்லு. அதற்கு வழி இல்லை என்றால், அதற்கு வழி இல்லை என்றால் தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு. மனிந்து போடலாம் மனித உயிர், மனிந்து போடலாம் மனித உயிர், மனிந்து போடலாம் மனித உயிர், மனிந்து போடலாம் மனித உயிர். மதிப்பற்று போடலாம் செய்யது உயிர், மதிப்பற்று போடலாம் செய்யது உயிர். எஸ்பி பட்டினம் முகமதை, எஸ்பி பட்டினம் முகமதை சுட்டு கொன்ற காட்டு மிராண்டி, சுட்டு கொன்ற காட்டு மிராண்டி. காளிதாசை கைது செய், காளிதாசை கைது செய், காளிதாசை கைது செய், காளிதாசை கைது செய். மனிந்து போடலாம் மனித உயிர், மனிந்து போடலாம் மனித உயிர். மதிப்பற்று போடலாம் செய்யது உயிர், மதிப்பற்று போடலாம் செய்யது உயிர். ஆத்திரம் வந்தால் சுடுவாயா, ஆத்திரம் வந்தால் சுடுவாயா, அப்பாவியை கொல்வாயா, அப்பாவியை கொல்வாயா. வீட்டில் கோபம் வரும் என்றால், வீட்டில் கோபம் வரும் என்றால் உன் அப்பனை சுடுவாயா, அப்பனை சுடுவாயா. வீட்டில் கோபம் வரும் என்றால், வீட்டில் கோபம் வரும் என்றால் உன் ஆத்தாளை சுடுவாயா, ஆத்தாளை சுடுவாயா. நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக